ஹாய், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா. இந்த எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த கொஷின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஷின் வந்து பின்வரும் எண்களில் எது 14ஆல் வகுப்படும். இது வந்து என்டிபிசியில் 2025 கேட்ட வினா ஓகேங்களா. 14ஆல் வகுப்படும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? 14 நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 7ன்னு எழுதலாங்களா? அந்த 14ஆல் வகுப்படணுன்னா 2ஆலையும் 7ஆலையும் இந்த நம்பர் வகுப்பட்டிருந்தா அது 14ஆலையும் வகுப்படும் ஓகேங்களா. இப்போது 2ஆல் வகுப்படணுன்னா அதுக்கு என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும்? லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவாக இருக்கணும்? 0 மற்றும் இரட்டைப்படை எண் ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போது இங்கேயும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர், இங்கேயும் ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். அப்போது இது எலிமினேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? 7ஆல் வகுப்படும் எண்களா? 7ஆல் வகுப்படணும்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணலாம். 8048ங்களா? லாஸ்ட் டிஜிட் அதை வந்து என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு? 16. அந்த 16 வந்து இங்கே மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. மைனஸ் பண்ணனா இங்கேருந்து கடை வாங்கினா 14ங்களா? 14ல் 6 கழிச்சா 8, ரிமைனிங் இங்கே 9 இருக்கும். 8ங்களா? அடுத்து இங்கே 7 தான் இருக்கும். 704. அடுத்து இந்த லாஸ்ட் டிஜிட்டோட 2 பெருக்கணும். 16. இங்கே அந்த 16 மைனஸ் பண்ணணும். 8ல் 6 கழிச்சோமா 2, 7ல் 1 கழிச்சா 6, ரிமைனிங் 407. லாஸ்ட்டு டிஜிட்டை 2ஆல் பெருக்கணும். பெருக்கினா 4ங்களா? அந்த 4 வந்து இங்கே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 2, இங்கே 4, 0, 7ங்களா? லாஸ்ட்டு டிஜிட்டை 2ஆல் பெருக்கணும். பெருக்கும்போது 4ங்களா? 4ஆல் இங்கே மைனஸ் பண்ணணும். 4 மைனஸ் பண்ணால் 0, இங்கே இருக்கிற 0 அப்படியே வரும். 7ங்களா? இப்போது இந்த 700 வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகுங்களா? ஆகும். ஏன்னா இதை 7ஆல் வகுத்தா நமக்கு 100ன்னு கிடைக்கும். அப்போது இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு 2ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 7ஆலையும் டிவைட் ஆகுது ஓகேங்களா. அப்போது இந்த நம்பர் வந்து 14ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கே போக தேவையில்ல. இதுதான் வந்து இதோட விடை. ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 2ஆல் டிவைடு 3 ஆப்ஷனும் டிவைட் ஆகுது, 1 மட்டும் ஆகலை. இதை ரிமூவ் பண்ணிடுறோம். மீதி இருக்கிற 3ஐயும் வந்து 7ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும் ஓகேங்களா. ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? லாஸ்ட்டு டிஜிட்டை 2ஆல் பெருக்கி பின்னாடி போட்டு கழிச்சிட்டே வரணும் ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்து நம்மளால் 7ஆல் வகுக்க முடிஞ்சதுன்னா அது 7ஆல் வகுப்படும். இப்போ 2ஆலையும் 7ஆலையும் வகுக்க முடிந்தால் அது 14ஆலையும் கண்டிப்பாக வகுக்க முடியும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து என்டிபிசியில் நடந்த கொஷின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம ஆர்ஆர்பியில் என்டிபிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது பார்க்கலாங்களா. 75இல் 65% என்பது 75ல் 65% என்பது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 55இல் 2/5 விட எவ்வளவு பெரியது பார்க்கலாங்களா. எது பெருசுன்னு கேட்கல, எவ்வளவு பெருசுன்னு கேட்குறாங்க. இப்போ 75இல் இல்லுனாவே நம்ம என்ன பண்ணணுங்க? பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். 65%னா 65/100 ஓகேங்களா. ஈக்குவல் டு என்பது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? 55இல் இல்லைன்னா இங்கே என்னது? பெருக்கல் 2/5 எடை எவ்வளவு பெரியதுன்னு கேட்குறாங்க. அப்போது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாங்களா? கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 5ஆம் வாய்ப்பாடு 2 5 10ங்களா? 1 5 5, 5 25. அடுத்து எகெயின் 5ஆம் வாய்ப்பாடு 4 5 20, 3 5 15. 65 3ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும் நமக்கு? 3 5 15, ரிமைனிங் 1, 3 18 1 19 /4ன்னு இருக்குது இந்த பக்கம் ஓகேங்களா. இந்த சைடு 1 5 5, 11 5 55ங்களா? அப்போது 22. இப்போது இதை 4ஆல் வகுக்கணுங்களா? 4 16, ரிமைனிங் 3 இருக்குது. 8 32, ரிமைனிங் 3 இருக்கும் ஓகேங்களா. புள்ளி வச்சு 0 சேர்த்துனா 7 28ங்களா? 7 28, ரிமைனிங் 2 இருக்கும். மறுபடி 0 சேர்த்துனா 5 20. இப்போது 48.75 ஈக்குவல் டு 22ன்னு இருக்குங்களா. இப்போ
இப்போ 2ல் எது பெருசுன்னு கேட்கல, எவ்வளவு பெருசுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அந்த 22 விட இது எவ்வளவு பெருசாக இருக்கும். அப்போது மைனஸ் பண்ணலாங்களா? மைனஸ் பண்ணணுமா? 8ல் 2 கழிச்சா 6, 4ல் 2 கழிச்சா 2ங்களா? அப்போது எவ்வளவு பெருசுனா 26.75. அதுதான் வந்து பெரியது. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. இப்போ தான் முதல் முறையாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு வேதமேக்ஸ். ஜீசன் தனது பயணத்தின் முதல் 294 கிலோமீட்டர் தூரத்தை 42 km/h அப்படிங்கிற வேகத்திலையும், அடுத்து 210 கிலோமீட்டர் தூரத்தை 30 km/h வேகத்திலும், 330 கிலோமீட்டர் தூரத்தை 66 km/h வேகத்திலும் பயணித்தால் சராசரி வேகம் என்ன? அவர் பயணித்த மொத்த தொலைவோட சராசரி வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 2 தசம இடங்களுக்கு முழுமையாக எழுதுக. புள்ளிக்கடுத்து 2 டிஜிட் வரா மாதிரி நம்ம எழுதணும். சராசரி வேகம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஃபார்முலானா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். டைம் வேணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுங்களா? டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இப்போ ஃபார்முலாவில் போடலாங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 294 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 210 அடுத்து 330. ஓகேங்களா, டிவைடட் பை டோட்டல் டைம். டைம் வேணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன? 294 டிவைடட் பை அது என்ன ஸ்பீடில் போகுது? 42 கிலோமீட்டர். இதுதான் வந்து டைம். ஓகேங்களா, ப்ளஸ் அடுத்தது 210 கிலோமீட்டருங்களா, அதாவது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அது எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா நமக்கு 30 km/hங்கிற ஸ்பீடில் போகுது. அடுத்தது 330 வந்து 66ங்கிற கிலோமீட்டர்/ஹவருங்கிற ஸ்பீடில் கிளம்புது. ஓகேங்களா, இப்போது இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 7 டைம்ஸ் வருங்களா, இதுவும் 7 டைம்ஸ் வரும், இங்கே வந்து 5 டைம்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போது மேலே இருக்கிறது எல்லாமே கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? 834ன்னு கிடைக்கும். இதெல்லாம் கூட்டினோமா கீழே என்ன இருக்குது? 7 + 7 14, 14 + 5 19ங்களா? இதை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 43.89 கிடைக்கும். இப்போது சராசரி வேகம் வந்து எவ்வளோ நமக்கு? 43.89 km/hன்னு வரும். ஓகேங்களா, அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய், வெல்கம் டு வேதமேக்ஸ். ஒரு நேர்வட்ட உருளையின் வலை மேற்பரப்பு 5280 cm². ஆரம் கொடுத்துட்டாங்க 21 cm. அப்போ அந்த உருளையோட கனளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வலைபரப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். உருளைக்கு 2πr/h வந்து எவ்வளோ? 5280ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஹெச்சை கண்டுபிடிச்சோமா உருளையோட கனளவில் பிரதியிட்டுறலாம். ஓகேங்களா, இப்போது 2 × பையோட மதிப்பு 22/7, ஆரம் வந்து 21ன்னு கொடுத்துட்டாங்க. ஹெச் நமக்கு தெரியாது, 5280ங்களா? இப்போ 3×7 = 21 அடிக்கலாங்களா? இப்போ ஹச் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து வகுத்தலில் போட்டுக்கலாங்களா? 2 2s are 4, ரிமைனிங் 1, 6 2 12, 4 2 8 0ங்களா? நெக்ஸ்ட்டு 1 2 2, 1 2 11 2 22. ஓகேங்களா, 1 2 3 2 6, 2 2 4 0, 1 3 3, 4 3 12, ரிமைனிங் 1, 4 3 12 0. அப்போ 1 14 1 11 11, 4 11 44. அப்போ உயரம் வந்து 40. இதில் இப்போ உருளையோட கனளவு தான் கேட்குறாங்க. உருளையோட கனளவுக்கு ஃபார்முலா πr²h. ஓகேங்களா, பையோட மதிப்பு 22/7, ஆரம் வந்து 21ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயருங்கிறதுனால 2 டைம்ஸு, உயரம் வந்து 40. இப்போது 3×7 = 21ங்களா? இதெல்லாம் ரிமைனிங் இப்போ 22 3 இருக்குன்னா 66, இங்கே 840ங்களா? 2 இருக்குன்னா நமக்கு என்ன ஆன்சர்னா 5540. ஓகேங்களா, இதுதான் வந்து உருளையோட கன அளவு cm3. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு வேதமேக்ஸ். இப்போ இது வந்து இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? 26 பவர் -19. இங்கே என்ன இருக்குது? வகுத்தல் பெருக்கல் 2 இருக்குது. முதல்ல நம்ம எதை பண்ணணும்? வகுத்தலை தான் பண்ணணும். ஓகேங்களா, வகுத்தல் பண்ணணுமா
26 டிவைடட் பை 18ங்களா, பெருக்கல் 26 பவர் 3. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பகுதியில் இருக்கிறத மேலே தொகுதிக்கு கொண்டுட்டு வந்தால் எப்படி எழுதலாம், அடுக்கில் இருக்கிறத வந்து மைனஸில் எழுதணும். ஓகேங்களா, ஆல்ரெடி இங்கே -19 இருக்குது. இந்த 26 மேலே பெருக்கல்ல கொண்டு வந்தோமா தொகுதிக்கு கொண்டுட்டு வந்தால் அதோட அடுக்கை வந்து மைனஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே 26 பவர் 3ன்னு இருக்குது. இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது அடிமானம் வந்து சேமாக இருந்தால், பேஸ்லாம் சேமாக இருந்தால் அடுக்கு எல்லாத்தையும் கூட்டிக்கணும். ஓகேங்களா, அடுக்கு -19 -18 + 3. ஓகேங்களா, இதெல்லாம் கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 17க்கு 7 ரிமைனிங் 1 37. -37ல் +3 கழிச்சா நமக்கு என்ன வரும், -34. இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். இல்லை என்ன கான்செப்ட்னா, அடிமானம் எல்லாம் சேமாக இருந்தால் அடுக்கு எல்லாத்தையும் கூட்டிக்கணும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு வேத மேக்ஸ். 2 அடுத்தடுத்த இயல் எண்களோட பெருக்கல் பலன் வந்து 812. ஓகேங்களா, அந்த 2 எண்களில் பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. இயல் எண்கள்னாவே நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போது நமக்கு பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷனில் இருக்கிறது பெரிய எண். அப்போ அதுக்கு அடுத்தடுத்த நம்பர்னால் என்ன வரணும், இதுக்கு முன்னாடி நம்பர் 41ங்களா, அப்போ இதுதான் பெரிய நம்பர். இதுக்கு முன்னாடி நம்பர் 28 வரும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்பர் 23, இதுக்கு முன்னாடி நம்பர் 26ன்னு வரும். ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்மளுக்கு எதுவுமே ஆப்ஷன் கிடையாது, நம்ம ஆப்ஷன்லேருந்து தான் போய் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா 2 பெருக்கி பார்த்தா நம்மளுக்கு 1000க்கு மேலே போகும். ஆனால் நமக்கு 2 எண்களோட பெருக்கல் பலன் என்ன, 812ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 28 29 பெருக்குனா நமக்கு 812ன்னு வரும். ஓகேங்களா, அப்போது இதுதான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு வேத மேக்ஸ். ஒரு பொருளின் குறித்த விலை வந்து 18,000 ரூபாய். ஆனால் 10% 5% தொடர் தள்ளுபடி வழங்குறார் எனில் அதன் விற்பனை விலை என்னவா இருக்கும். ஓகேங்களா, 18,000க்கு ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10%, அதுக்கப்புறம் 5%ன்னு தொடர் தள்ளுபடினாவே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதாவது 18,000 குறித்த விலைங்களா, அதிலிருந்து 10% தள்ளுபடி. முதல்ல 10, அதாவது 100லேருந்து 10 கழிச்சுட்டு என்ன வரும், 90ங்களா, இப்போ 90/100 பெருக்கல். அடுத்தது 5%, அப்போது 100லேருந்து 5 கழிச்சா 95/100ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போது சிம்பிளிஃபை பண்ணி போட்டோமா நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0, 4 0 கேன்சல் ஆகிடுச்சிங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது, 18 9 95. 18யும் 9யும் 95யும் பெருக்கணுமா 855. இப்போ இது 2யும் பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்குன்னா 5390. இதுதான் வந்து, அதாவது 18,000க்கு ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10%, 5% தொடர் தள்ளுபடி கொடுத்தா அவர் என்ன விலைக்கு விற்றுருப்பாருன்னா 15,390 ரூபாய்க்கு விற்றுருப்பார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய், வெல்கம் டு வேத மேக்ஸ். முதல் எண்ணின் 20% என்பது இரண்டாவது எண்ணின் 4 பங்கிற்கு சமம் என்றால் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்கும் உள்ள விகிதம். முதல் எண் என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸோட 20%, அப்போது 20/100. அது வந்து எதுக்கு சமமாக இருக்குமா, இரண்டாவது எண் என்னன்னு நமக்கு தெரியாது, அதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அந்த இரண்டாவது எண்ணில் 4 பங்கிற்கு 4 பங்கிற்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போது இந்த 2 எண்களோட விகிதம் என்னான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போது இது என்ன கிடைக்கும், அடித்தா 2 10ங்களா, அப்போது x/5 ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது, 4y/5ன்னு இருக்குங்களா. இந்த 5 5 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது எக்ஸு ஒய் இங்கே வந்துடும். இங்கே என்ன இருக்குது, 4 மட்டும்தான் இருக்குது, கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, அப்போது x/yயோட விகிதம் என்ன, 4:1. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய், வெல்கம் டு வேத மேக்ஸ். 2 எண்களின் HCF மற்றும் LCMோட மதிப்பு 6,264. அவற்றில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதாவது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், HCF LCM ரெண்டையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு, அந்த 2 எண்களோட பெருக்கல் பலன். அந்த 2 எண்கள் வந்து XYன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். அப்போது HCF வந்து 6னும் LCM வந்து 264ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எண் வந்து 66. அப்போ இன்னொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நமக்கு ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 6 × 264 ÷ 66ன்னு வந்துடுங்களா. இப்போ
ஓராறு 6 ஓராறு 6 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 11 அடிக்கலாங்களா. 2 11 22 ரிமைனிங் 4 4 11 44 ஓகேங்களா. அப்போ மற்றொரு எண் என்னது 24. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு வேதமேக்ஸ். சப்னா 20,400 என்னும் தொகையின் ஒரு பகுதியை ஆண்டுக்கு 14% விகிதத்திலும் மற்றொரு பகுதியை ஆண்டுக்கு 11% என்ற விகிதத்திலும் தனிவெட்டி முதலீடு செய்கிறார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு 2 முதலீடுகளிலிருந்தும் சமமான வட்டியை பெறுகிறார் எனில் அதாவது ஆண்டுக்கு 14% என்ற விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க. ஓகேங்களா. ஒரு வருஷத்தில் ஒரு 20,400 ஒரு அமௌண்ட் இருக்குது. அது 2 பகுதியாக பிரித்து சமமாலாம் பிரிக்கல, 2 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஒரு பகுதியை 14% வட்டிக்கும் இன்னொரு பகுதியை 11% வட்டிக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் 9 வருஷத்துக்கு முடிவில் 2ஓட வட்டியும் சமமாக இருக்கான். அப்போனா இந்த 14% கொடுத்த அமௌண்ட்டு வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 20,400 இதை 2ஆக பிரிக்கணும். ஓகேங்களா. முதல்ல இந்த பி வந்து என்னன்னு நமக்கு தெரியாதுங்களா. அது வந்து என்ன அசல் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, அதை எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. பியோட மதிப்பை எக்ஸுனும் இன்னொரு எக்ஸ் வந்து இன்னொரு பியோட மதிப்பு என்னவாக இருக்கும், 2 பகுதியாக பிரிக்கிறோம் இல்லைங்களா. அப்போது இது எக்ஸுனா இன்னொன்று வந்து என்னவாக இருக்கும் 20,400 மைனஸ் எக்ஸாக இருக்கும். இதுலேருந்து இதை கழிச்சா நமக்கு அந்த எக்ஸோட மதிப்பை கழிச்சிட்டோமா மீதி இருக்கிறது தான் வந்து இன்னொரு பி. ஓகேங்களா. இங்கே வந்து என் வந்து எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க 9 இயர்ஸ். இங்கேயும் 9 இயர்ஸ். ஆர் இங்கே 14%. ஓகேங்களா. 14% தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இங்கே ஆர் வந்து 11%. ஓகேங்களா. இப்போ தனிவெட்டி ஃபார்முலாவில் போடலாங்களா. முதல்ல 20,400 2 அமௌண்ட்டாக பிரிக்கிறோம். அது என்னென்ன எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது 14% வட்டிக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட் என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ரிமைனிங் இன்னொரு அமௌண்ட் என்னவாக இருக்கும், அந்த 20,400லேருந்து இந்த எக்ஸை கழிச்சா ரிமைனிங் இருக்கிறது தான் இன்னொரு அமௌண்ட். ஓகேங்களா. இது கிளியருங்களா. தனிவெட்டி ஃபார்மில் என்ன PNR/100ங்களா. PNR எக்ஸ் இன்ட்டு 9 இன்ட்டு 14 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இங்கே PNR/100ங்களா 20,400 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 9 இன்ட்டு 11 டிவைடட் பை 100. இந்த பகுதியில் இருக்கிற ரெண்டும் கேன்சல் ஆகிடுங்களா. தொகுதியில் இருக்கிறதையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரிமைனிங் என்ன இருக்குங்க 14 எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து 11 இன்ட்டு இந்த அமௌண்ட் இருக்குங்களா. இதை 11 பெருக்கணும் என்ன கிடைக்குன்னா 22 44 00. ஓகேங்களா. மைனஸ் இந்த 11 இதாலையும் பெருக்கணும் எக்ஸாலையும் பெருக்கணுங்களா. 11 எக்ஸ். இப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். அப்போ 11 எக்ஸ் தானே வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா. ரெண்டையும் கூட்டினா 25 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டுங்களா. இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு வேணும். இது வகுத்தல் 25க்கு வந்துடும். ஓகேங்களா. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 8 9 7 6ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ எக்ஸோட மதிப்பு 8,976. அதாவது 20,400 ரூபாங்கிற அமௌண்ட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. இப்போ 14% வட்டிக்கு கொடுத்த அமௌண்ட் என்னான்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸு அதை எக்ஸுன்னு நம்ம எடுத்திருந்தோம். இப்போ அந்த அமௌண்ட் என்னது 8,976 இந்த அமௌண்ட். ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த கணக்கு முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.